ஸோ இப்போ கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மேபி நான் வந்து சப்ளை பண்ணியிருக்கலாம், அதாவது சப்ளையாக இருக்கலாம், அது டாக்ஸபிள் சப்ளையாக கூட இருக்கலாம், அது சப்ளைடு பை டாக்ஸபிள் பர்சனாக கூட இருக்கலாம், அது பண்ணதெல்லாம் கன்சிடரேஷனுக்காக கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ண தேவையில்லை, ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நான் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்? என்னோட பிஸ்னஸ் இருக்குது, நான் சொன்ன மாதிரி இப்போ என்னோட கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ், நான் வந்து கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், சட்டை வாங்கி விற்கிறேன், கார்மெண்ட்ஸ் ஐட்டம் வந்து நான் வாங்கி விற்கிறேன். அப்போ அது ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். நான் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே சேல் பண்ணுறேன், ரீசேல் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் கால்ட் ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இது வந்து நான் வாங்கினா மட்டும்தானா அப்படின்னா இல்லை. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன். அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்காக பண்ணுறேன்? என்னோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். அப்போ என்னோட கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸை நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அட்வர்டைஸ் பண்ணுறேன். அந்த அட்வர்டைஸ்க்காக நான் பேமெண்ட் பண்ண ஜிஎஸ்டி கூட இல்லை, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் பண்ண சர்வீசஸ் கூட எனக்கு எது ரிலேட்டட் தான்? இந்த ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, பிஸ்னஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு பொருள் வாங்கி நான் இன்னொரு பொருள் விற்கிறதுனால மட்டும் இல்லை, பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக உள்ளது கூட இந்த ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான். ஓகே, இதுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, இப்போது நான் வந்து நான் வந்து கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு கார் இருக்குது, அது பழைய கார் இருக்குது. நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண விரும்பலை. நான் அந்த காரை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறவங்கள்ட்ட சேல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறவங்கள்ட்ட போய் என்னோடய காரை நான் என்ன பண்ணுறேன்னா கொடுக்குறேன். இப்போது இந்த இடத்துல சேல் நடக்குது. எப்படி? சேல் ஆஃப் ஓல்டு கார். இது சேலா இல்லையா? எஸ், சேலு. சேல் ஆஃப் ஓல்டு கார் டாக்ஸபிள் சப்ளையா இல்லையா? கன்ஃபார்மாக டாக்ஸபிள் சப்ளை. சப்ளைடு பை டாக்ஸபிள் பர்சன். நான் சப்ளைடு பை டாக்ஸபிள் பர்சனா இல்லையா? எஸ், அப்சல்யூட்லி. ஏன்னா என்கிட்ட கார்மெண்ட் பிஸ்னஸ் இருக்குது, நான் டாக்ஸபிள் பர்சன் தான். இங்கே கன்சிடரேஷனா இல்லையா? கண்டிப்பாக கன்சிடரேஷன் தான். ஏன்னா நான் காரை விற்றேன்னா அவன் எனக்கு பணம் தருவான். அப்போ இந்த இடத்துல கன்சிடரேஷன். இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸா இல்லையா அப்படிங்கிற இடத்துல அடி வாங்கும். ஏன்னா நான் ரிஜிஸ்டர்டு பர்சன் ஃபார் கார்மெண்ட் பிஸ்னஸ் அண்ட் நாட் ஃபார் தி சேல் ஆஃப் கார், அதாவது சேல் ஆஃப் ஓல்டு கார் பிஸ்னஸ். என்னோட தொழில் வந்து ஓல்டு காரை வாங்கி விற்கிற தொழில் கிடையாது. நான் ஒரு கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணுற ஒரு பர்சன். சரி, இந்த காரை நான் ஏன் விற்கிறேன்? என்னோட ஓல்டு காரு எப்போவோ ஒரு விஷயம், என்னோட ஓல்டு காரை நான் விற்றா தான் நான் புது கார் வாங்க முடியும். அதனால நான் விற்கிறேனே தவிர இதை வந்து இது விற்று தான் நான் பண்ணணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. ஸோ அப்போ சேல் ஆஃப் ஓல்டு கார் நான் விற்கிறதுனால எனக்கு அது டாக்ஸபிள் சப்ளையாக ஆகாது. நான் வந்து அதுக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல யார் ஜிஎஸ்டி கட்டுவா? சேல் ஆஃப் ஓல்டு கார் வாங்குறான் பாருங்க, அவன் வந்து ஜிஎஸ்டி கட்டுவான். நான் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் ஸ்கோப். நார்மல் ஸ்கோப்னா என்னென்னா, சப்ளை, ஸ்கோப் ஆஃப் சப்ளையில் இந்த 5 கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன இம்பார்ட்டன்ட்னா, சப்ளை, taxable supply, supplied by taxable person, consideration in the course of furtherance of business. இதுதான் எந்த செக்ஷன் சொல்றதுன்னா, செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 சப்டிவிஷன் A. ஸோ செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 சப்டிவிஷன் ஏவோட கண்டிஷன் இதுதான் நார்மல் ஸ்கோப் ஆஃப் சப்ளை. இதுக்கப்புறமா செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 அண்ட் சப்டிவிஷன் B அதை பார்க்கலாம். செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 சப்டிவிஷன் B. இது என்ன அப்படின்னா, இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ். இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் அது என்ன அப்படின்னா, இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு சர்வீசஸ் வந்து இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிறவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணாமல் வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் கண்ட்ரி, அவங்ககிட்ட வந்து ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இப்போ வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில்
என்னோட பிரதர் இன்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட சொந்தக்காரர் வந்து யூரோப்பியனில் இருக்கார். அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, டிசைன் வந்து போட்டுக்கிட்டேன். அவர் இன்ஜினியராக இருக்கார். ஸோ அவர்கிட்ட என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி யூரோப்பியில் கட்டின மாதிரியே வந்து இந்தியாவில் நம்ம ஒரு வீடு கட்டணும், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிசைன் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, டிசைன் மட்டும் பண்ணி நமக்கு மெயில் அனுப்பிச்சி விட்றாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ணணுமா பண்ண வேணாமா, இந்த இடத்துல பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் நம்ம அவர்கிட்ட ரிசீவ் பண்ணுறோம். ஒரு டிசைனிங் சர்வீசஸ் வந்து நான் அவர்கிட்ட வாங்குவேன். ஸோ அப்போ அந்த டிசைனிங் சர்வீசஸ் கால்டு இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ். என்ன அர்த்தம், இங்கே இருக்கிற இன்ஜினியர் நம்ம வாங்காமல் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு இன்ஜினியரை என்ன சொல்கிறோன்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண சொல்கிறோம். அவர் என்ன சர்வீஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு, டிசைனிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு. ஓகே, இந்த டிசைனிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாருல, இது எனக்கா இல்லை என்னோட பிஸ்னஸ்க்கா? நான் வந்து கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பிஸ்னஸ் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணலை. நார்மல் என்னோட கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன். அதுலேருந்து வந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், வீடு கட்ட போகிறேன். அது யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னோட பர்சனல் யூஸு. இந்த பர்சனல் யூஸ்க்காக நான் இந்த சர்வீசஸை ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ அந்த கேஸில் நான் பர்சனல் சர்வீஸ்க்காக இது ரிசீவ் பண்ணது, நான் பேமெண்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல இது டாக்ஸபிள் சர்வீசஸா, இந்த இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் வந்து சப்ளைங்கிற கான்செப்டில் வருமா வராதா அப்படின்னா, இந்த செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 சப்டிவிஷன் பி என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு மே ஆர் மே நாட் இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னா ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸுக்காகவோ அல்லது ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இல்லாமல் கூட நீ அந்த சர்வீசஸை ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வித் கன்சிடரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கண்டிப்பாக அதுக்கு என்ன கட்டியிருக்கணும், பேமெண்ட்டு பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸோ கன்சிடரேஷன் கண்டிப்பாக நீ கொடுத்துருக்கணும். ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம். சரி, இப்போ ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்குன்னா என்ன அர்த்தம், நான் வந்து இப்போ புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ புதுசாக நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ஸ்டைல்லே கட்டுறாங்க. ஸோ நமக்கு மார்க்கெட்டை பிடிக்கணுன்னா ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரி மூலமாக நம்ம பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து ஒரு டிசைனர்கிட்ட நான் வந்து டிசைன் வாங்கி அந்த பேசிஸில் நான் வீடு கட்டி கொடுக்க போகிறேன். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரன் பண்ணுற எனக்கு ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வரும். ஏன் அப்படின்னா, நான் அந்த பிஸ்னஸ் தான், அந்த டிசைன் சர்வீஸை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இது ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. இதே இது கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸில் நான் இருந்துட்டு தனியாக நான் உனக்கு என்ன சொல்கிறது, என்னோட ஓன் பர்பஸ்க்காக என்னோட வீடு கட்டுறதுக்காக நான் ரிசீவ் பண்ணேன்னா அந்த இடத்துல ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இல்லை. ஆனால் இந்த கேஸில் நீ ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக நீ ஜிஎஸ்டி கட்டணும். எப்போ, கன்சிடரேஷன் பேமெண்ட் பண்ணியிருந்தா. ஸோ ஒன்ஸ் யூ பெய்ட் அண்ட் ரிசீவ் த சர்வீசஸ், ஒரு பேமெண்ட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட நீ ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா பிஸ்னஸ் இருக்கோ இல்லை பிஸ்னஸ்க்காக இல்லையோ நீ கண்டிப்பாக சிஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். இதுவும் எதுக்குள்ளே வருது அப்படின்னா நம்மளோட சப்ளைங்கிற கான்செப்டுக்குள்ளே வருது. ஓகே, அடுத்து தேர்டு செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 சப்டிவிஷன் சி. அப்படின்னா என்ன, செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 சப்டிவிஷன் சி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், சப்ளைன்னு ஒன்று பார்த்தோம். அதாவது ஸ்கோப் ஆஃப் சப்ளை செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 சப்டிவிஷன் ஏ படி நீ கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அது சப்ளையாக இருக்கணும். அதே மாதிரி என்னவாக இருக்கணும், டாக்ஸபிள் சப்ளையாக இருக்கணும், டாக்ஸபிள் பர்சனாக இருக்கணும், ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கணும். இல்லைன்னா அது வந்து ஜிஎஸ்டி லெவி ஆகாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1B என்ன சொல்லுதுன்னா, ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நீ பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் என்ன உண்டு, டேக்ஸ் உண்டுங்கிறது சொல்லுது. இப்போ இந்த 7 சப்செக்ஷன் 1 சப்டிவிஷன் பி எதை மட்டும்தான் டிஃபைன் பண்ணுது, ஒன்லி சர்வீசஸ், நாட் ஃபார் குட்ஸ்.
குட்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு இந்த 7(1)B வராது, ஒன்லி ஃபார் த சர்வீசஸ்க்கு மட்டும்தான் வரும். இந்த 7(1)C என்ன சொல்லுது அப்படின்னா டீம்டு சப்ளைன்னு சொல்லுது. அப்படின்னா டீம்டு சப்ளை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சப்ளைக்கு நான் பேமெண்ட், அதாவது கன்சிடரேஷன் ரிசீவே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, வித்தவுட் கன்சிடரேஷன், வித்தவுட் கன்சிடரேஷன். ஸோ 7(1)A என்ன சொன்னோம்? ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும்னு சொன்னோம். ஆனால் 7(1)Bல நோ ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், இந்த 7(1)Cல நோ கன்சிடரேஷன். ஸோ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அது சப்ளையாக இருக்கும், டாக்ஸபிள் சப்ளையாக இருக்கும், டாக்ஸபிள் பர்சனாக இருக்கும், ஆனால் கன்சிடரேஷன் இல்லை. அப்போ அது ஜிஎஸ்டி வருமா வராதா? இந்த கேஸில் வரும்னு சொன்னான். நீ கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணலாம் கூட, இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் அண்டர் 7(1)(C), தென் அது வந்து என்ன உண்டு? கன்சிடரேஷன், அதுக்கும் டாக்ஸபிள் சப்ளைன்னு சொல்கிறான். ஓகே, எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா இந்த 7(1)(C) ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கு. அந்த ஷெட்யூல் வந்து ஷெட்யூல் 1. இந்த ஷெட்யூல் 1ல 4 டைப்ஸ் இருக்கு, அதாவது 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் டீம்டு சப்ளைக்குள்ள வந்துருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, இந்த 4 வகையான டிரான்சாக்ஷனுக்கும் கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணியிருந்தாலோ இல்லை கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணலைனாலோ இது என்ன வரும்? டீம்டு சப்ளைக்குள்ள வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? 7(1)(A)ல கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணலைன்னா என்னவே கிடையாது, சப்ளையே இல்லைன்னு சொன்னோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறோன்னா கன்சிடரேஷன் ரிசீவே பண்ணலைன்னா கூட அதுவும் சப்ளை, அதுக்கு பேர் டீம்டு சப்ளை அப்படின்னு எந்த செக்ஷன் சொல்லுது? செக்ஷன் 7(1)(C) வந்து டிஃபைன் பண்ணுது. அதில் என்ன மாதிரியான சப்ளைலாம் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டிஸ்போசல் ஆஃப் அசெட்ஸ். அதில் பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டிஸ்போசல், இது ஒன்று. பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, டிஸ்போசல் ஆஃப் அசெட்னா என்ன? ஓகே, அதை நம்ம பார்க்கலாம், நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சப்ளை ஆர் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் பை என்ன சொல்கிறது, பிட்வீன் ரிலேட்டட் பர்சன் ஆர் டிஸ்டிங்ஷன், அதாவது சப்ளைஸ் பிட்வீன் ரிலேட்டட் பர்சன் ஆர் டிஸ்டிங்க்ட் பர்சன் சொல்லுவாங்க. ஸோ சப்ளைஸ் பிட்வீன் ரிலேட்டட் பர்சன் ஆர் டிஸ்டிங்க்ட் பர்சன், இதுவும் நான் சொல்கிறேன். தேர்ட் வந்து சப்ளை பை பிரின்சிபல் ஏஜென்ட் ஆர் வைசி வெர்சா. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஏஜென்ட்னா ஒரு பிரின்சிபல்ட்ட இருந்து ஏஜென்ட்டையோ அல்லது ஏஜென்ட் இருந்து பிரின்சிபல்ட்டையோ சப்ளை ரன் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் இந்த மாதிரி வரும். அடுத்து ஃபோர்த் கண்டிஷன் வந்து இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் பை டாக்ஸபிள் பர்சன். Importation of services by taxable person, இது ரொம்ப முக்கியம். இந்த 7(1) subdivision B ல பார்த்ததும் 7(1) subdivision C ல ஷெட்யூல்ல 4ல வர்றதும் டிஃபரெண்ட். இது வேற, இது ரெண்டும் வேற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டின்ஸில் கேட்கும்போது 7(1)Bக்கும் 7(1)Cக்கும் லிங்க் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால் கரெக்டாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 7(1) subdivision B-யை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் தான். ஆனால் அது டாக்ஸபிள் பர்சனாக இருக்கலாம், நான் டாக்ஸபிள் பர்சனாக இருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கலாம், ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். பேமெண்ட் ரிசீவ் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டா மட்டும் போதும், அதுலேயே அது வந்து குவாலிஃபை ஆகிடும். ஆனால் இந்த இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, டிஸ்போசல் ஆஃப் அசெட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம்.
பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கம்பெனியை வந்து இன்னொரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணும்போது அது பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுதுன்னா இட் டேக்ஸ் ஓவர் எவ்ரிதிங். அது அசட்டு கிரெடிட்டார்ஸு லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணும். அப்போ என்ன நெட்டு கன்சிடரேஷனோ அந்த நெட்டு கன்சிடரேஷன் மேபி கன்சிடரேஷன் வாங்காமல் அவங்க ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணலாம், இல்லை டிபெஞ்சர்ஸாக இஷ்யூ பண்ணலாம், இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன இன்வால்வ் ஆகாதுன்னா மணியும் இன்வால்வ் ஆகாது, இன் கைண்டும். ஸோ இப்போ நம்ம வந்து ஷேர்ஸோ இல்லை செக்யூரிட்டியோ நம்ம என்ன சொல்ல முடியாது, இன் கைண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபரில் எது வந்து குவாலிஃபை ஆகலை, கன்சிடரேஷன் குவாலிஃபை ஆகலை. அப்போ கன்சிடரேஷன் இல்லைனா கூட தட் இஸ் ஆல்சோ குவாலிஃபை அஸ் சப்ளை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷெட்யூல் 1ல் பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது ஆட் பண்ணியிருக்காங்க. பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னென்னா அக்யூசியேஷன் ஆஃப் கம்பெனி இல்லை மெர்ஜர். ஸோ மெர்ஜர் அண்ட் அக்யூசியேஷன் நம்ம படிக்கிறது தான், அக்கௌண்டிங்கில் படிக்கிற கான்செப்ட் எல்லாமே இந்த பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபரில் வரும். ரெண்டாவது டிஸ்போசல் ஆஃப் அசெட். அது என்ன டிஸ்போசல் ஆஃப் அசெட்டு? சார் நான் ஒரு கம்ப்யூட்டர் நான் வாங்கியிருக்கேன், அந்த கம்ப்யூட்டர் வாங்கி ஒரு 2 years ஆகுது, அது சரியாக ஒர்க் ஆகலை, இல்லை அந்த கம்ப்யூட்டரை வந்து இப்போ என்னோடய எம்ப்ளாயீஸ் வெளியில் போகிறாரு, இல்லை டேரக்டராக இருந்த கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லிடலாம், ஒரு கம்பெனியில் அவர் டேரக்டராக வேலை பார்த்தாரு, அவருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு லேப்டாப் புதுசாக வாங்கி நம்ம கொடுத்துருக்கோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா டேரக்டர்ஷிப்லேருந்து ஒரு 2 yearsல வெளில போகிறார், 2 yearsல முடிச்சுட்டு வெளில போகிறார். அப்படி வெளில போகும்போது அந்த லேப்டாப்பை நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு கிஃப்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கிஃப்ட் பண்ணுறதுன்னா டிஸ்போசல் ஆஃப் அசெட்னு அர்த்தம். அப்போ இந்த அசெட் எங்கேருந்து போகுது, நம்மளை விட்டு வெளில போயிடுது. எங்கேருந்து, கம்பெனியில் இருந்த அசெட்டு இப்போ கம்பெனியோட அசெட்லேருந்து அந்த லேப்டாப்பை வந்து ரிமூவ் பண்ணி யாருக்கு அனுப்புகிறோம், டேரக்டர்ஸ் தான் அனுப்புகிறோம். இந்த லேப்டாப்போட இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நம்மளோட கம்பெனியில் அவைல் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ அப்போ அந்த அவைல் பண்ண இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நம்ம என்ன பண்ணோம், திருப்பி பேமெண்ட் பண்ணணும். ஏன் பேமெண்ட் பண்ணோன்னா அந்த டிஸ்போசல் ஆஃப் அசெட், அந்த அசெட்டு எதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம், ஆக்சுவலாக பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம். ஆனால் இப்போ அந்த பிஸ்னஸ் பர்பஸை தாண்டி அதை நம்ம பர்சனல் யூஸுக்கு யாருக்கும் அனுப்பிச்சிட்டோம். ஸோ அப்போ இந்த கான்செப்டில் அந்த அசட்டோட அந்த அசட்டோட யூட்டிலைசேஷனை வந்து நாட் பை தி கம்பெனி, கோயிங் டு தி டேரக்டர்ஸு. ஸோ அப்போ இந்த ரெண்டாவது கேஸ் என்னன்னா டிஸ்போசல் ஆஃப் அசெட்ஸ். எப்போ அந்த டிஸ்போசல் ஆஃப் அசெட்ஸ் வந்து சப்ளைக்குள்ளே குவாலிஃபை ஆகும்னா நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணியிருந்தால் மட்டும்தான். சப்போஸ் அதே லேப்டாப்புக்கு முன்னாடியே இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நான் அவைல் பண்ணலைன்னு வைங்க, அப்போ நான் என்ன பண்ணவே தேவையில்லை, அந்த இந்த டிஸ்போசல் ஆஃப் அசெட் அப்போ நான் அதை ரிவர்சல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரிவர்சல் பண்ணணும்னா என்ன அர்த்தம், நான் என்ன கிரெடிட் அவைல் பண்ணணும் டு தட் எக்ஸ்டென்ட் வந்து அந்த 2 years அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நான் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ரிமூவ்னா டேக்ஸ் கட்டணும். ஸோ இந்த பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கும் டிஸ்போசல் ஆஃப் அசெட்டுக்கும் இந்த இடத்துல என்ன இல்லை, கன்சிடரேஷன் இல்லை. ஏன், நான் டேரக்டருக்கு வந்து அந்த லேப்டாப்பை கொடுக்கும்போது ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன், டேரக்டர் எனக்கு பணம் கொடுக்க போகிறதில்ல. பட் ஸ்டில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இதுக்கும் டேக்ஸு கட்டுறேன். ஏன்னா ஈவன் தோ வித்தவுட் கன்சிடரேஷன் இட்ஸ் கம்ஸ் அண்டர் டீம்டு சப்ளை. செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 சப்டிவிஷன் சி என்ன சொல்லுதுன்னா பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபரோ அல்லது டிஸ்போசல் ஆஃப் அசெட்ஸோ என்னென்னா டீம்டு சப்ளையில் வருது. ஓகே, அடுத்து செகண்ட், சப்ளைஸ் பிட்வீன் ரிலேட்டட் பர்சன் ஆர் டிஸ்டிங்க்ட் பர்சன். சப்ளைஸ் பிட்வீன் அப்படின்னா என்ன அர்த்தம், ரிலேட்டட் பர்சன்னா நிறையா ஹோல் ஃபேமிலி. நீங்கள் நம்ம கம்பெனிஸ் ஆக்டில், இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்ன ரிலேட்டட் பர்சன் படிக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த ஜிஎஸ்டி ஆக்ட்லேயும் வந்துடுது. ஸோ இப்போ ஒரு ஃபேமிலியிலேருந்து இன்னொரு ஃபேமிலிக்கு நான் சேல் பண்ணால் கூட, ஈவன் தோ நான் பணத்துக்காக பண்ணலனா கூட, இப்போ நான் வந்து அப்பா வந்து பையனுக்கு கொடுக்கும்போது பணம் வாங்க மாட்டார். ஸோ அப்போ அந்த கேஸில் என்ன வரும் அப்படின்னா ரிலேட்டட் பர்சனாக கூட கன்சிடரேஷன் இல்லைன்னா கூட என்ன வரும், ஜிஎஸ்டி நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் டிஸ்டிங்க்ட் பர்சன், இது ரொம்ப முக்கியம். வாட் இஸ் மீன் பை டிஸ்டிங்க்ட் பர்சன்? இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்னோடய கம்பெனி சென்னையில் இருக்குது, என்னோடய கம்பெனி கார்மெண்ட்ஸோட ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது, என்னோடய பிரான்ச் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற பிரான்ச்சுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சென்னையிலேருந்து குட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற குட்ஸ் கோயம்புத்தூருக்கு போகுது, கோயம்புத்தூரும் என்னோடய ஓன் பிரான்ச்சு தான். இப்போ நான் அனுப்புகிற குட்ஸுக்காக கோயம்புத்தூர் எனக்கு என்ன பண்ணாது, பேமெண்ட் பண்ணாது. ஸோ அது வேறு, இது வேறு. ஸோ இது டிஸ்டிங்க்ட் பர்சன், அது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச்சு. ஈவன் தோ ரெண்டுமே நான் தான் ரன் பண்ணுறதுனா கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குட்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ அப்போ இந்த 2 பிரான்ச்சும்
ஜிஎஸ்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங் பர்சன். ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணணும், நான் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் ஈவன் தோ வித்தவுட் கன்சிடரேஷன். பட் மெயினாக ஃபார் எக்ஸாம்பிள் வித்தின் தி தமிழ்நாட்டுக்குள்ளே ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஜிஎஸ்டி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, வித்தின் தி தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கும்போது தேர் இஸ் நோ செப்பரேட் ப்ரொவிஷன். நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ்னு போயிடலாம், டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதர் ஸ்டேட் தமிழ்நாடு இல்லாமல் இப்போ அதே பிரான்ச் வந்து கேரளாவில் இருந்துச்சுன்னா, கேரளாவில் இருக்கும்போது கண்டிப்பாக நான் டேக்ஸ் கட்டி தான் அதை என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும், ஈவன் தோ என்னோடய ஓன் பிரான்ச்சாக இருந்தால் கூட. ஸோ மணிமாறனோட பிரான்ச், இந்த கார்மெண்ட்ஸோட பிரான்ச் வந்து கேரளாவில் ஓன் பிரான்ச், என்னோடய ஓன் பிரான்ச் இருக்குது. சென்னையிலேருந்து நான் கேரளாவுக்கு குட்ஸ் அனுப்பும்போது என்னோடய ஓன் பிரான்ச்சுக்கு டேக்ஸ் கட்டி தான் அனுப்பணும். ஈவன் தோ அந்த குட்ஸுக்கு நான் பணம் வாங்கலைன்னா கூட இங்கேயும் வித்தவுட் கன்சிடரேஷனுங்கிறது குவாலிஃபை ஆகுது. ஓகே. ஸோ இந்த டிஸ்டிங் பர்சன் அப்படின்னா ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம் அல்லது பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம். ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது எப்படின்னா கன்சைன்மெண்ட், அதாவது கன்சைனர் கன்சைனிங் கான்செப்ட் பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஒரு கன்சைனர் ஒரு கன்சைனிக்கு அனுப்பும்போது அவரை டேக்ஸ், அதாவது பணம் கட்ட மாட்டார். ஆனால் எவ்வளோ மூவ்மெண்ட் ஆயிருக்கோ, அது எவ்வளோ சேல் ஆயிருக்கோ அது டு தட் எக்ஸ்டென்ட் தான் பண்ணுவாங்க. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, கன்சிடரேஷன் இருக்காது. ஸோ இதுக்குமே என்ன தான் குவாலிஃபை ஆகும் அப்படின்னா, சப்ளைஸ் பிட்வீன் ரிலேட்டட் பர்சன் அண்ட் டிஸ்டிங் பர்சன் டீம்டு சப்ளை, தென் இதுக்கும் அவங்க என்ன பண்ணி ஆகணும், ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பிரின்சிபல் வித் ஏஜென்ட். ஸோ வைசி வர்ஸா ஒரு பிரின்சிபல் வந்து ஏஜென்ட்டுக்கு அந்த குட்ஸ் அனுப்பும்போது கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ண போகிறது இல்லை, அல்லது ஏஜென்ட்டு பிரின்சிபலுக்கு அனுப்பும்போது அதுக்கான கன்சிடரேஷனும் ரிசீவ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஏஜென்ட்ங்கிறது என்ன, ஒரு பிரின்சிபலுக்காக அவரோட பிரின்சிபலுக்காக வேலை செய்கிறவர் தான் ஏஜென்ட்டை தவிர அவர் தனியாக ஆக்ட் பண்ண மாட்டார். ஆன் பிகாஃப் ஆஃப் பிரின்சிபல் he will do everything. So he will acting only on behalf of principal. ஸோ இந்த கேஸில் மோர் என்ன இருக்கும்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கன்சிடரேஷன் வந்து ரிசீவே பண்ண மாட்டார். இவரோட கன்சிடரேஷன் என்ன, மேபி கமிஷனாக இருக்கலாம், இல்லை தனியாக சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு இருக்கலாமே தவிர பிரின்சிபல்கிட்டருந்து ஏஜென்ட் வர பொருளுக்கோ அல்லது ஏஜென்ட்லேருந்து பிரின்சிபல் போகிற பொருளுக்கோ கன்சிடரேஷன் ஏஜென்ட் வாங்க மாட்டார். இந்த கேஸும் டீம்டு சப்ளை தான் யார் சொல்கிறாங்கன்னா 7 subsection 1 subdivision C வந்து சொல்லுது. ஸோ இப்போ ஒரு பிரின்சிபல்ட்டு வந்து ஏஜென்ட்டை வந்து சரக்கு போனால் ஒரு குட்ஸ் மூவ்மெண்ட் ஆனால் கூட இட் பிகம்ஸ் என்ன சப்ளை, டீம்டு சப்ளை. லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே என்னன்னா இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் பை டாக்ஸபிள் பர்சன். 7(1)B என்ன சொன்னோம், இதுவும் இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் தான், ஆனால் வித் கன்சிடரேஷன். ஏன்னா வித் கன்சிடரேஷன். however may or may not என்னது furtherance of course of business அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 7(1)B என்ன சொல்லுதுன்னா, நீ கண்டிப்பாக அது வந்து பணம் கொடுத்து வாங்கியிருக்கணும், ஆனால் furtherance of course of business இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். இந்த 4th என்ன சொல்லுது அப்படின்னா, இதுவும் இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் தான், ஆனால் கண்டிப்பாக furtherance of course of business இருக்கணும், பட் கன்சிடரேஷன் இல்லாமல் இருக்கலாம், கன்சிடரேஷன் இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட போகலாம். ஸோ இங்கே இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் பை டாக்ஸபிள் பர்சன் பை தி டிஸ்டிங்க்ட், அதாவது யார் பண்ணுறா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி கம்பெனி சென்னையில் இருக்குது, என்னோட ஹோல்டிங் கம்பெனி வந்து யூஎஸ்ஏல இருக்குது. ஸோ யூஎஸ்ஏல இருக்கிற கம்பெனிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, யூஎஸ்ஏல இருக்கிற கம்பெனியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், சர்வீசஸ் வந்து ரிசீவ் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ். இந்த கம்பெனி, அதாவது சென்னையில் இந்தியாவில் இருக்கிற கம்பெனிக்கு என்ன மாதிரி சர்வீசஸ், ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து அவங்க ஹோல்டிங் கம்பெனி வந்து ரிசீவ் பண்ணுது. இதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னா, இந்தியன் கம்பெனி மே நாட் பே கன்சிடரேஷன் யூஎஸ்ஏ கம்பெனிக்கு பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். ஹவவர் அந்த கன்சல்டன்சி சர்வீசஸ் எது ரிலேட்டடு, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ரிலேட்டட். இது ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க, கன்சல்டன்சி சர்வீசஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போது இதுக்கு ஜிஎஸ்டி கட்டணுமா, கண்டிப்பாக கட்டணும். ஏன்னா இட் கம்ஸ் அண்டர் 7 subsection 1 subdivision C. It is also importation of services even though without a consideration. If it falls comes under furtherance of course of business, then it is deemed supply. So இந்த இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் 2 கேஸ் பார்த்தோம். 7(1)B என்ன சொல்லுதுன்னா, வித் கன்சிடரேஷன் may or may not furtherance of course of business. 7(1)C என்ன சொல்லுதுன்னா, without consideration but should furtherance of course of business. So
அப்போ ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருந்து கன்சிடரேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கும் டேக்ஸ் வரும். ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இல்லாமல் கன்சிடரேஷன் இருந்தால் கூட டேக்ஸ் வரும். வெறும் ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது, கன்சிடரேஷனும் இருக்குது அப்படின்னாலும் வரும். ஸோ அப்போ என்னென்னா இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் 7(1)(b)ல என்ன பண்ணியிருக்காங்க, கவர் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் வந்து 7(1)(c)ல கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்னென்னா ஸ்கோப் ஆஃப் சப்ளை நம்ம பார்த்தா தான். ஸோ சப்ளைனா என்ன சொன்னோம், சப்ளைன்னு ஒன்று இருக்கணும், டாக்ஸபிள் சப்ளையாக இருக்கணும், டாக்ஸபிள் சப்ளைடு பை டாக்ஸபிள் பர்சனாக இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கணும். அந்த கன்சிடரேஷன் மட்டும் இருந்தால் போதாது, தட் சுட் பி ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கணும்னு பார்த்தோம். அது 7(1)(a). ஆனால் 7(1)(b)ல என்ன சொன்னோன்னா ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இல்லைனா கூட அந்த இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் மட்டும் குவாலிஃபை அண்டர் தி சப்ளை அப்படின்னு சொன்னோம். 7(1)(c) என்ன சொன்னோன்னா இந்த ஷெட்யூல் 1ல கொடுக்கப்பட்டிருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு கன்சிடரேஷனே ரிசீவ் பண்ணலைனா கூட டீம்டு சப்ளைல தான் வரும். ஸோ ஏன்னா இந்த இடத்துல கன்சிடரேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அப்போ ஷெட்யூல் 1 வாட் இட் சேஸ், இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு கன்சிடரேஷன் நான் ரிசீவ் பண்ணலைனா கூட இட் இஸ் டீம்டு சப்ளை அண்டர் தி சிஜிஎஸ்டி ஆக்ட். ஸோ உங்களுக்கு இதை நல்லா பாருங்கள். இதில் மறுபடியும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்டோ இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த ஜிஎஸ்டி கிளாஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபுல் ஜிஎஸ்டி கிளாஸ் கண்டிப்பாக இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.